أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மிஅராஜ் ஹிஜ்ரத்துக்கு ஓராண்டு முன்னதாக நபி அவர்களுக்கு 7 வானங்களையும் சுற்றி காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு மிஅராஜ் எனப்படும். புனித குர்ஆனிலும் இது சம்பந்தமாக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அன்னலாருக்கு 51 வயது நிறைவாகி 9 மாதத்தில் இரவு பொழுதில் மஸ்ஜிதுல் ஹராம் கொண்டு வரப்பட்டார்கள். அங்கு ஜம்சம் மற்றும் மகாமு இப்ராஹிமுக்கு நடுவில் இருந்து புராக் எனும் வாகனத்தில் ஏறி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் புனித பைத்துல் முகத்தஸ் வந்தார்கள். அதன் பிறகு 7 வானங்களுக்கும் சென்றார்கள். ஒவ்வொரு வானத்திலும் வெவ்வேறு நபிமார்களை சந்தித்தார்கள். 7 வானங்களுக்கும் மேலாக சிதறத்துல் முன்தஹா வரை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னலாருடன் வந்தார்கள். அதன் பிறகு தன்னந்தனியாக அன்னலார் மட்டும் முன்னேறி மாணவர்களும் செல்ல முடியாத இடம் வரை சென்றார்கள். அங்கு அல்லாஹ்வை நேரில் சந்தித்து உரையாடினார்கள். அங்குதான் ஐவேளை தொழுகைகள் வெகுமதியாக வழங்கப்பட்டன. அதன் பிறகு பைத்துல் முகத்தஸ் திரும்பினார்கள். அங்கிருந்து புராக் வாகனத்தில் ஏறி புனித மக்கா வந்தடைந்தார்கள். முக்கியம் வாய்ந்த இந்த பயணத்தின் போது அல்லாஹுடைய மாபெரும் அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தார்கள். அது சம்பந்தமாக அல்லாஹ் கூறுகின்றான், அதிலிருந்து அவருடைய பார்வை விலகவும் இல்லை, கடக்கவும் இல்லை. திடமாக அவர் தம்முடைய இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் கண்டார்கள் என கூறியிருக்கின்றான். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம், பூமியை சுருட்டுதல். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நாங்கள் தபுக் யுத்தத்திற்காக அன்னல் நபி அவர்களுடன் சென்றிருந்தோம். அன்றைய தினம் சூரியன் மிக பிரகாசத்துடன் உதயமானது. இப்படி ஒரு பிரகாசத்தை, ஜொலிப்பை இதற்கு முன் நான் கண்டதில்லை. அந்த சமயம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னலாரிடம் வந்தார்கள். அவர்களிடம் அன்னலார் சூரியனின் இந்நிலையை பற்றி விசாரித்தார்கள். இன்று முஆவியா இப்னு முஆவியா அல்-லைஸ் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவரது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக 70,000 வானவர்களை அல்லாஹ் தஆலா இறக்கியுள்ளான். இதன் காரணமாகவே சூரிய சுடரில் இவ்வளவு பிரகாசம் என்றார். எதனால் அவருக்கு இந்த சிறப்பு கிடைத்தது என அன்னலார் வினவினார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு பகல் எந்நேரமும் நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் இஹ்லாஸ் சூராவை மிகுதமாக ஓதுவார்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவித்தார்கள். பிறகு தாங்களும் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள விரும்பினால் பூமியை சுருக்கி பாதையை எளிதாக்கி தருகிறேன் என்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னலார் சம்பதிக்கவே பூமி சுருக்கப்பட்டது. அன்னலார் மதீனா சென்று ஜனாசா தொழுகையில் கலந்துவிட்டு மீண்டும் தபுக் திரும்பி வந்தார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி, இறந்தவரின் கடனை நிறைவேற்றுதல். இறந்தவரின் மரண சாசனத்திற்கு முன்னதாக அவர் பேரில் கடன் ஏதும் இருந்தால் அதை நிறைவேற்றும்படி அன்னலார் வலியுறுத்துவார்கள். ஆனால் நீங்கள் கடனை விட உயிலில் காணும் சொத்து பிரிவினை மட்டும் முதலில் படிக்கிறீர்கள் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். திரும்பி செலுத்தாமலே ஒருவர் இறந்துட்டால் நல்லடக்கம் செய்த பின் அவர் கடனை முதலில் நிறைவேற்றுவது அவசியமாகும். இதற்காக முழு சொத்தும் தீர்ந்தாலும் சரியே. நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி, மறுமையின் இழிவிலிருந்து விடுபட துவா. மறுமையில் இழிவு மற்றும் அவமானத்திலிருந்து விடுபட இந்த துவாவை வழமையாக ஓதி வாருங்கள். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு,
பாங்கு சொல்வதன் பயன்: 12 ஆண்டுகள் தொடர்ந்து பாங்கு சொல்பவருக்கு சொர்க்கம் கட்டாயமாக நிச்சயிக்கப்படும். மேலும் ஒவ்வொரு தக்பீருக்கும் 30 நன்மைகள் கிடைக்கின்றன என்பதாக நபி அவர்கள் பகர்ந்தார்கள். 6வதாக ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனை கேட்க தடை செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் இந்த குர்ஆனை செவியேற்காதீர்கள். அது ஓதப்படும் போது அதில் குழப்பம் செய்து கூச்சலிடுங்கள். நீங்கள் அதனால் மிகைத்து விடுவீர்கள் என்றும் நிராகரித்தவர்கள் தங்களை சார்ந்தோரிடம் கூறினர். ஆகவே நிராகரித்தவர்களை நாம் நிச்சயமாக கொடிய வேதனையை சுவைக்கச் செய்வோம். அன்றியும் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்ததில் மிக தீயதை அவர்களுக்கு கூலியாக கொடுப்போம். 7வதாக உலகத்தை பற்றி இம்மையை விட மறுமை மேலானது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இரையச்சமுடையவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு கேட்கப்படும். அப்போது நன்மையை அருளினான் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். எவர்கள் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு. இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும். இரையச்சமுடையவர்களின் வீடு நிச்சயமாக நேர்த்தியானது. 8வதாக மறுமையை பற்றி காஃபிர்களின் துயர நிலை. மறுமை நாளில் காஃபிர் தனது வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பான். இதனால் கூக்குரலிட்டு, என் இறைவா, என்னை இந்த வேதனையிலிருந்து விடுவித்து நரகத்தில் போட்டிடுவாயாக என கதறுவான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். காய்ச்சலுக்கு சிகிச்சை. காய்ச்சல் கண்டவர் 3 நாட்கள் குளிக்கும் போது இந்த துஆவை ஓதவும். இன்ஷா அல்லாஹ் அவர் சுகம் பெறுவார் என நபி அவர்கள் கூறினார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னமா அக்தஸில்து ரஜாஅ ஷிஃபாஇக வ தஸ்தீக நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம. பொருள்: யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை நம்பியவனாகவும் உனது நபியவர்களை உண்மைப்படுத்தியவனாகவும் உனது பெயரால் நான் குளித்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.